இந்த வீடியோ பாருங்க. কোনো সমস্যা নাই, নড়াচড়া করিয়েন না, নড়াচড়া করিয়েন না। আল্লাহ বাঁচাবে, আল্লাহ বাঁচাবে। এ ভাই নড়াচড়া করিয়েন না, দেখেন আছে বাবা। আলহামদুলিল্লাহ, তোলেন তোলেন তোলেন। না না না, আপনি ওঠেন, আপনি ওঠেন, আপনি ওঠেন, ওঠেন 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 ওঠেন। ட்ரெயின் ட்ராக்கை கடந்துடலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஆப்போசிட்ல இருந்து உடையாருது. பட் அந்த டைம் வந்துட்டு ட்ரெயின் வந்துடுது. ஸோ ட்ரெயின் வர்றதை பார்த்து அவங்க பின்னாடி ஓட முடியாது, ஓடனா உயிருக்கு ஆபத்தாயிடும். ஆனால் அங்கே இருந்த ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பிளாட்ஃபார்மோட இழுத்து அணைச்சி தலையை கீழே வச்சு தரையோட அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த ட்ரெயின் போகிற வரையும். நல்ல வேளை அந்த பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்குமான கேப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அவங்க உயிர் தப்பிச்சாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்களோட விலை மதிப்பு இல்லாத உயிர். ட்ரெயினோட ஹார்ன் சவுண்டோ இல்லை ட்ரெயின் வர்றதை நீங்கள் பார்த்தாலோ தயவு செஞ்சு ட்ராக்கை கிராஸ் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதை அடியோட மறந்துடுங்க. ஏன்னா அதுக்கான விலை வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ இல்லை, எப்பயுமே நான் சொல்கிறேன், ட்ரெயின் வந்துட்டு ஒரு டாய் கிடையாது. அது வந்து மோதிச்சுன்னா நம்ம உடம்பு பீஸ் ஆகிடும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு ட்ராக்கை நீங்கள் கடக்கும்போது ஒரு செகண்டில் நம்ம பண்ணுற தப்பு அது நம்ம வாழ்க்கையோட முடிவாக கூட இருக்கலாம்.